ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் மார்வல் டிசியும் 20 இயர்ஸ்க்கு அப்புறமா கொலாப் பண்ண டெட்பூல் விசஸ் பேட்மேன் காமிக்குடைய ஃபர்ஸ்ட் இஷ்யூ தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங்கில் காத்தமில் காப்பிக்கிறாங்க. என்ன ஒரு நைட்மேர். ஒரு ஷிக்மெண்ட் அவன் அட்டையை போட்டிருக்கான். ஃபார்மா கம்பெனிலேருந்து பல கெமிக்கலை திருடி இருக்கான். ஆனால் எதுக்கு? என் கணிப்பு படி 30 டன் கெமிக்கல்ஸை கண்டிப்பாக அவன் ஆட்டையை போட்டிருக்கணும். கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸ் வெய்ன் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ தூரத்தில் சத்தம் கேட்டுச்சு. அடக்கவு பலக்கா கொம்பா, யாரா நீனு? ஒரு வாட்டி சொல்ல மாதிரி சொல்லிவிடு. ஓ, நான் யாருன்னு சொல்லலையா? என்ன பொதுவாக எல்லோரும் மார்வல் ஆண்டவர்னு சொல்லுவாங்க. என் பேர் வெய்டுப்பா, நான் தான் டெட்பூல். சும்மா சதக்குன்னு நீ ஒரு ஆளை சொன்னாலே போதும். நீ பெரிய பணக்காரன் போல இருக்குது. ஊர் முழுக்க போஸ்டராக அடிச்சிருக்காங்க. நீ என்ன இந்த ஊரில் சீஃப் மினிஸ்டரா இல்லை ப்ரைம் மினிஸ்டரா? எவ்வளோ பேர் போடணும்னு சொல்லுப்பா, நான் ஒரே நாளில் போட்டு வந்துடுவேன். ரொம்பலாம் பெரிய ஃபீஸ்லாம் வாங்க மாட்டேன், ஜஸ்ட் 2 மில்லியன் கொடுத்தா போதும். ரொம்ப பீத்திக்கதை. மார்வலில் பிடுங்கு பார்த்தாம நான் இப்போ டிசியில் வந்திருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி பணக்காரில் நான் கிடையாது. ஒழுங்கு முறையாக தந்து இடத்துட்டு போறியா இல்லை நான் ஒன்று அடித்து துரத்துட்டா அப்படின்னு ப்ரூஸ் வெய்ன் சொல்லும் போது டெட்பூல் சொல்கிறாரு, என்னப்பா மேலே ஏதோ சிம்பிள் வருது, கழுத கக்கா போகிற மாதிரி. ஓ, இதான் இந்த பேட்ச் சிக்னலா? இவனை போகிறது தான் வந்தேன். சரி, நீ பெரிய பணக்காரனாக இருப்பேன்னு சொல்லிட்டு உன்ட்டு இந்த பணக்காரனால வந்தேன், அதை நீ ஒத்துற மாட்டேற. சரி, நான் போயிட்டு வரேன், டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெட்பூல் போகிறாரு. ஜோக்கர் பிரச்சனை இப்போ தவிர்த்து இப்போ இவன் பிரச்சனை வரையா? சரி, கமிஷனர் கார்டன் எது கூப்பிட்றாங்கன்னு தெரில. ஃபர்ஸ்ட் அவங்கள போய் பார்க்கணும். கமிஷனர் கார்டன் பேட்மேன் டவரில் நின்றுட்டு இருக்கும்போது டெட்பூல், எப்பா டவர் கட்டுறது உங்களுக்கு இடமே இல்லையாப்பா, எவ்வளோ பெருசு அப்படின்னு மூஞ்சி நின்றுட்டு இருக்கும்போது, ஒரு நிமிஷம், நீ பேட்மேன் கிடையாது, அப்படின்னா நீ யார்? உண்மையை சொல்லு. ஏன்னா நான் தான் கமிஷனர் கார்டன். நீ கமிஷனர்னா நான் டிசிபி துரசிங்கண்டா. சரி, டென்ஷன் ஆகாத. உன் பெரிய மீசையை பார்த்தே நீ கமிஷனர் நான் ஒத்துக்கிறேன். ஆமாம், இங்கே ஏதோ பேட்மேன் ஒன்று இருக்கானாமே, அவன் என்ன பேட்டை வச்சு சுற்றிட்டு இருப்பானா இல்லை வவ்வாலா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பேட்மேன் பின்னாடிலேருந்து வந்து நம்ம டெட்பூல் அடிக்கிறாரு. எப்பாடி, நீ தான் பேட்மேனா? ஏண்டா, உங்கள் வீட்டில் உங்கள் யூனிவர்ஸ்லாம் சொல்லிட்டு அடிக்க மாட்டீங்களாடா, இப்படி அடிக்கிறீங்க? உண்மையை சொல்லணுன்னா பேட்மேன் சூட்டில் நீ பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கு. ஆனால் அது ஏன் கிட்ட வராது தம்பி. என் கட்டானா வச்சு ஒரு சொருகுன்னா நீ தாங்க மாட்டடா அப்படின்னு சொல்லி டெட்பூல் சொல்லும் போது நம்ம பேட்மேன் கட்டானையே பிடிச்சி அடித்து தடுத்துடுறாரு. கட்டானா இல்லைன்னா என்னடா, என் கை போதும் உன் சோழி முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபைட் போட ஆரம்பிக்கிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம பேட்மேன் ஸ்மோக்கு போட்டு டெட்பூலை வளைய வைக்கிறாரு. டெட்பூல் சொல்கிறாரு, ஒத்துக்கிறேன், ஃபைட்டில் நம்ம 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். கவலைப்படாதப்பா, நான் உன்னை சாகடிக்க மாட்டேன். நீ என்னை சாகடிப்பேன்னு நான் பயப்படவே இல்லைடா. சரி விடு, பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கமிஷனர் கார்டன், இவனோடு நம்ம ஜோக்கர் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு அவனை தேடி போய் அடிக்கணும்.